ஸ்ரீ மாத்ரே நம. நான் பிரியானந்தி, ஸ்ரீ ராஜபகவதி சர்வசக்தி பீடத்தோட அட்மின் ஹெட்டா இருக்கேன். முதல்ல எல்லாருக்கும் என்னோட சர்வதேச தியான தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யோகா செஷன் வந்துட்டு இந்த மெடிடேஷன் செக்ஷன் நாம ஜான்வரி 1ல தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டேங்கிறதுனால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கணுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் வழியா உங்க எல்லாத்துக்கும் நல்ல அபண்டன்ஸான வெல்த், ஹாப்பினஸ், ஒரு நல்ல growth கொடுக்கணும் அப்படின்னு நானும் ஸ்ரீ ராஜபகவதி சர்வசக்தி பீடமும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட மலேசியால இருந்து சுவாமினி ஆத்ம பிரத்யானந்தா புரி இவங்க இணைஞ்சிருக்காங்க. இவங்க பெங்களூர்ல இருக்க ஓம்கார ஆசிரமம் ஸ்ரீ சாரதா பீடத்துல தீட்சை வாங்கினவங்க. இவங்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சுக்கிறதுல ஸ்ரீ ராஜபகவதி சர்வசக்தி பீடம் ரொம்ப பெருமையா நினைக்குது. இன்னைக்கு இவங்க ஒரு முன்னுரை மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ, மாத்ரே நமஹ. நான் தமிழ் இங்கிலீஷும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பேசினோம், எனக்கு ஃபுல்லா வரல. ஸோ சந்நியாச தீட்சையை வந்து நான் ஓம்கார ஆசிரமம் பெங்களூர் சுவாமி மதுசூதானந்த பூரி கிட்ட இருந்து தான் எடுத்திருக்கேன் பூர்ண சந்நியாசம். அவரும் ஒரு ஸ்ரீ வித்யா உபாசகர், அந்த இடத்தோட பீடாதிபதி. அவர் ஒரு 30 வருஷமா நவாவரண பூஜை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட பெஸ்ட் பார்ட் சொல்லிட்டேன். இங்க வந்து ஐ எம் கனெக்டட் வித் ராஜபகவதி, ஸ்ரீ ராஜபகவதி சக்தி பீடம், பிரதர் குணா கூட. ஸோ இப்போக்கு I would like to actually welcome all of you to this online Omkara Dhyana offered through Sri Rajabhagavati Sarva Shakti Peedam with the guidance of Guru Guna. And Sarva Shakti பீடத்து வந்து இது ஒரு மத நிறுவனம் அல்ல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அம்மையின் சக்தி இயல்பாக வெளிப்படும் ஒரு கஷேத்திரம். இது ஒரு அமைதியான ஆன்மீக மையம். இங்கு நிறைய சேவைகளும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். யோகா, யக்னா, யந்திர பூஜா, ஜோதிட சர்வீஸ், கிளாஸஸ், வாஸ்து கிளாஸஸ், ஸ்ரீ வித்யா உபாசகர் எல்லாமே இங்க இருக்குது. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் நவ் தி ஆஃபரிங் ஃப்ரீ ஆன்லைன் மெடிடேஷன் கிளாஸஸ் ஃபார் நியூ இயர். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் ஓம்கார தியானம். எல்லாரும் சேர்ந்து அந்த ஓம்கார தியானத்தை லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஓம் என்பது பிரபஞ்சத்தின் சுவாசிக்கும் ஒளி. I think it's enough. I would like to hand it over to Brother Guna. Hari Om. Sri Matre Namaha. Hari Om. Sri Matre Namaha மாதாஜி. உங்க துவக்க உரைக்கு ரொம்ப நன்றிங்க மாதாஜி, எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. ஹரி ஓம். தேங்க்யூ. ஹரி ஓம். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி ஃபஸ்ட்டு என்னங்கிறத உங்களுக்கு உள்ள சில கேள்வி இருக்கும். ஸோ சில பேர் ஏற்கனவே தியானம் பயின்றிருப்பீங்க, சில பேருக்கு அப்படி என்னன்னு தெரியாது. ஸோ ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் அவங்க பிரியா கேட்பாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூவா வேற யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. வணக்கம் குருஜி. வணக்கங்கம்மா. குருஜி, இந்த ஓம்கார தியானம் அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஓம்ங்கிறது இந்த பிரபஞ்சம் எழுப்பக்கூடிய ஒளி, அதனால தெரிஞ்சுங்க. ஓம்ங்கிறது இந்த பிரபஞ்சம் இயங்குறதுனால ஏற்படுற ஒளி, சத்தம், சவுண்ட். ஸோ பிரணவ மந்திரம்ங்கிறதும் ஓம் தான். ஸோ அந்த நமக்குள்ளேயும் உறைஞ்சிருக்கு அந்த ஓம்ங்கிறது. ஸோ லைஃப்ல நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு மூலாதாரம்ங்கிறது இந்த ஓம். இதே கடைசி ஸ்டெப் கிடையாது. வெறும் ஓம்காரத்தை வச்சு மட்டும் ஜெயிக்க முடியும். பட் முழு வெற்றிங்கிறது அதோட இல்லை. ஸோ மோட்சத்தை நோக்கி போகணும். அறம், பொருள், இன்பம், வீடு. அற வழியில நடக்கணும், பொருளை ஈட்டணும், இன்பத்தை அடையணும், கடைசியா மோட்சத்தை அடையணுங்கிறது தான் பிரபஞ்சத்தோட விதி.
அப்போ அவங்க இன்னைக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஓம்காரத்துல கலந்துக்கிறது இல்ல. நம்மள்ட்டன்னு இல்ல, வெளியவும் பண்றது இல்ல. ஸோ நமக்கு கடவுள் வந்து ஒவ்வொரு பிறப்புலயும் ஒவ்வொன்னு கத்துக் குடுப்பாரு. ஸோ அப்ப நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கோமா, இல்லையா அப்படிங்கிறத இந்த மாரி நம்ம கலைகள கத்துக்கிறது மூலியமா தான், தெய்வத்துக்கிட்ட நெருக்கமா இருக்கிறது மூலியமா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கோங்கிறத நம்மளால உணர முடியும். அதுல இந்த பிரணவ மந்திரம்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்டின்னா, நம்ம ஓம்ங்கிறது சின்ன வயசுல இருந்தே கேள்விப்படுறோம். அது நம்மள எப்படி இயக்கும், நமக்குள்ள என்ன மாற்றத்த கொண்டு வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு செய்யும்போது, உங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்த ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ ஓம்காரம்ங்கிறதுக்கு பிரபஞ்சம் எழுப்பக்கூடிய ஒலி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது நமக்குள்ளயும் இருக்கு அந்த நாதம். ஸோ பிரபஞ்சத்துல இருக்க அந்த ஒலிய நமக்குள்ள இருக்க ஒலியோட கனெக்ட் பண்றதுக்கு பேரு ஓம்காரம் அப்படிங்கிற இந்த தியான மெத்தட் இது. ஸோ இதுதான் ஓம்காரம்ங்கிறது. ஓகே. குருஜி இது யார் யாரெல்லாம் செய்யலாம்? யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது? இதுல இருக்க கட்டுப்பாடுகள் என்ன? மெயினா எல்லாருமே செய்யலாமா. இதுல எந்த வயது வந்து உங்களுக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிய யார் வேணாலும் செய்யலாம். இதுல ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணிறாது. இந்த ஓம்ங்கிறது பிரபஞ்சத்துல நம்ம ரெகுலரா கேட்டுட்டு இருக்க ஒரு சப்தம். இத நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா கனெக்ட் ஆகும்போது அந்த ஒலிய உங்களால உணர முடியும். ஒலிங்கிறது இங்க சவுண்ட். ஸோ யார் வேணாலும் பண்ணலாம். பட் இதுல கட்டுப்பாடு என்னன்னா, உணவு ஒரு 2 மணி நேரமோ, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கம்ஃபோர்ட் உங்களுக்கு ஏதாச்சும் உட்கார முடியாத கம்ஃபோர்ட் இல்ல ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ நிமிர்ந்து உட்கார முடியாது. அப்பன்னா உங்க கம்ஃபோர்ட்டுக்கு ஏதோ ஒரு சுகாசனம் படுத்துக்கிட்டு கூட பண்ணலாம். ஓம்காரம் தப்பு ஒண்ணும் கிடையாது. செய்யணுங்கிறது தான் இங்க முக்கியமே தவிர, உணவு கட்டுப்பாடுங்கிறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணணும். பொதுவா யோகா, மெடிடேஷன்ங்கிறது அது இயல்பான ஒரு கட்டுப்பாடு தான் அது. உணவு கட்டுப்பாடு தான் அதுல உண்டு. வயது கட்டுப்பாடு கிடையாது. குழந்தைங்களுக்கும் நீங்க கத்துக்கிட்டு பழக்கி விடலாம். வேற என்ன கேள்வி? இதுல இருக்க நன்மைகள் என்ன குருஜி? ஆமா. இதுல பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓம்காரம் நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். இது பண்றது மூலியமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மன அழுத்தம் குறையும். மனசுனா என்ன? உங்களுக்கு பண்டில் ஆஃப் தாட்ஸ். நெறைய மனசுல போட்டு சேகரிச்சு வச்சிருப்போம். அத எடுத்தோனே நம்ம அத ஃபுல்லா கிளியர் பண்ண முடியாது. நம்மளோட எல்லா கர்ம வினைகளும் நம்மளோட மூலாதார சக்கரத்துல போய் சேர்ந்திருக்கும். அத கொஞ்சம் கொஞ்சமா தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேசிக் லெவல் இது ஓம்கார பயிற்சிங்கிறது. இது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும்? மன அழுத்தத்த குறைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும். கவலையிலிருந்து ரிலீஃப் குடுக்கும். தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் குடுக்கும். சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா. நம்ம அந்த ஓம்காரம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண தலைக்கு ரத்த ஓட்டம் குடுக்கும். அதனால பிரெயின் நல்லா வேலை செய்யும். மனசு இலகுவாகும். நீங்க செய்ற வேலையில ஃபோக்கஸ் அதிகமாகும். நீங்க நெனைக்கிறப்ப ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு ஓம்காரமே தேவையில்ல. அது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஏஜ் ஆக ஆக. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா, அத விட்டுட்டு அடுத்த வேலைய பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன நெனைக்கிறோமோ, அடுத்த செகண்ட் நம்ம அதுல ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த செய்றோம் அப்டின்னா, அதுக்கு இந்த ஓம்கார பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம உங்களுக்கு உங்க வேலைய முன்னாடிய விட பெஸ்ட்டா செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க ரெகுலர் ரொட்டீன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிய விட வேகமா செய்ய ஆரம்பிப்பீங்க. கெட்ட பழக்கவழக்கம்லாம் நம்மள விட்டு போகும். நம்மள்ட்ட ஏதாச்சும் பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. சோம்பேறித்தனமா இருக்கேன். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்கள விட்டு போக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, தெய்வ சக்தி உள்ள இறங்குறத உணர்வீங்க. அது மூலியமா உங்கள சூழ்ந்து நல்லவங்களா வருவாங்க. நல்லவங்கள உங்க உடம்பு ஈர்க்கும். அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ அனுகூலம் உங்கள்ட்ட கடாட்சம் தெரியும். உங்கள பார்த்தாலே. இதெல்லாம் தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். இது நெறைய இருக்கு. நான் உங்களால எவ்வளோ ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். இது எவ்வளவு காலம் குருஜி செய்யணும் நாம? ஆமா. இது வந்து நான் தான் சொன்னேன்ல, இது பேசிக் ஸ்டெப் இது. நீங்க இத 100 நான் சொன்ன இவ்ளோ பெனிஃபிட்ஸையும் அடையணும்னா, ஓம்காரம் மட்டும் பத்தாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம 108 தடவ டெய்லி பண்ண போறோம். இந்த 108 தடவைங்கிறது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும். உங்களால ஒரு 25 ஒரு காமன் மேனால 26 மினிட்ஸ்க்கு மேல ஃபோக்கஸ் கம்மியாக ஆரம்பிச்சுரும். ஒரே விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது. 10 மினிட்ஸ விட்டாலே ஃபோக்கஸ் போயிரும். அதிகபட்சம் உங்களால ஒரு இடத்துல உட்காரணும்னா அதுக்கு 26 மினிட்ஸ். இதுக்கான பேசிக் பயிற்சிய தான் நம்ம பண்றோம்.
அப்புறம் நம்ம ஆசனம் பழகணும். 1 மணி நேரம், 2 மணி நேரமா நம்மளோட தியான நேரத்த கூட்டணும். அப்புறம் தவங்கிறது நாள் கணக்கா மாத்தணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நான் சொன்ன அந்த மோட்ச நிலைக்கு கூட்டிட்டு போகும். ஸோ இது நம்ம எல்லாரும் நம்ம மோட்ச நிலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. நமக்கு அப்படி சித்தம் இருந்துச்சுன்னா, அது கடவுளோட அனுகிரகமா இருந்தா கண்டிப்பா நடக்கும். ஸோ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது செய்றதுனால நம்ம ரெகுலர் ரொட்டீன் வந்து நமக்கு நல்லா வரும். ஸோ அப்ப இது லைஃப் டைம் செய்யணும்னு தான் அர்த்தமே தவிர, இது 1 மாசம் செஞ்சா போதும், 2 மந்த்ஸ் செஞ்சா போதும். நீங்க ரெகுலரா இந்த டைம்ல வந்து கலந்துக்கங்க. உங்களுக்கு அது ஒரு பழக்கமா மாறணும்னு நீங்க ரெகுலரா வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்க வீட்லயே தனியா இந்த பயிற்சிய பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆனா இது வந்து எல்லா மந்த்தும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ரெகுலரா உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா, ஸோ இத நாங்க எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை முடிய உங்களுக்கு அ புதன்கிழமைய தவிர, புதன்கிழமை மட்டும் கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனைங்கிறது நம்ம எல்லாருமே நான் ஓம் சொல்ல, 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 சொல்ல நீங்க என்ன பண்ணணும், திரும்ப ரிப்பீட் பண்ணணும். ஸோ மைக்க ஆஃப்ல வச்சுக்கங்க. நீங்களே கொஞ்சம் சத்தமா உங்க வீட்ல உட்கார்ந்து சொல்லுங்க. அடுத்து இது வந்து புதன்கிழமை மட்டும் தான் இந்த கூட்டு பிரார்த்தனை. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை மத்த நாள் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமைய தவிர, நீங்க உங்க மனசுக்குள்ளேயே நான் மைல்டு மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணுவோம் நாங்க எங்க சைட்ல இருந்து. நீங்க ஒரு ஜெபமாலை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கங்க. 54 பீடோ, 108 பீடோ வாங்கி வச்சுக்கங்க. அப்படி இல்ல அப்புட்ன்னா, நீங்க மனசுக்குள்ளேயே உங்களால கவுண்ட் பண்ண முடியும் அப்புட்ன்னா, 108 கவுண்ட் வந்து நீங்க மனசுக்குள்ளேயே உட்கார்ந்து அந்த அதாவது மனசுக்குள்ள சொல்றது அடுத்த ஸ்டேஜ், 2ண்ட் ஸ்டேஜ். 1 ஸ்டேஜ் கொஞ்சம் வாய் முணுமுணுங்களா சொல்லணும். ஸோ கூட்டு பிரார்த்தனைக்கும் ஒரு பலன் உண்டு. உங்க செல்ஃபா பண்றதுக்கும் ஒரு பலன் உண்டு. சாட்டர்டே, சண்டே நம்ம இதுல கனெக்ட் பண்ணி பண்றது பெரிய விஷயம் இல்ல. சாட்டர்டே, சண்டேல உங்களுக்காக உங்க நாளா விட்டுர்றேன் அது. நீங்க கிளாஸ் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க வீட்ல டெய்லி படுக்க போறதுக்கு முன்னாடி 108 தடவ செல்ஃபா செய்யணும். அதுதான் உங்களுக்கு பயிற்சி. சாட்டர்டே, சண்டே உங்க டே அது. நீங்க யாரும் உங்கள ஒரு லிங்க்ல வராம, உங்கள டிஸ்டர்ப் பண்ணாம, நீங்களா போய் அந்த பயிற்சிய பண்றீங்களாங்கிறது உங்களுக்கான சுய ஆய்வு அது. ஸோ மண்டே டூ ஃப்ரைடே மட்டும் தான் நம்ம ஆன்லைன்ல வருவோம். அதுல வெட்னஸ்டே அன்னைக்கு நமக்கு கூட்டு பிரார்த்தனை. நான் சொல்ல சொல்ல எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம். ஸோ மத்த நாட்கள்ல நாங்க மைல்ட் மியூசிக் ப்ளே பண்றோம். நீங்களே கொஞ்சம் வாய் விட்டு ஓம்ங்கிறத சொல்லணும். நான் எப்படி ஓம்ங்கிறத சொல்லணும், ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும்னு நான் சொல்லித் தருவேன். வேற என்ன கேள்வி இருக்குங்க? நன்றி குருஜி. ஓகே. இதுல முறை இருக்கு. மொத்தம் நம்ம 108 முறை செய்ய போறோம்னு சொல்லிட்டேன். இதுல எளிய ஆசனம். உங்களால எந்த ஆசனத்துல கம்ஃபோர்ட்டா இருக்க முடியுமோ அது உட்கார்ந்துக்கங்க. கண்டிப்பா விரிப்பு போட்டு உட்காரணும். எந்த ஒரு பெட்ஷீட்டோ, போர்வையோ, இல்ல யோகா மேட்டோ உங்கள்ட்ட என்ன இருக்கோ அந்த விரிப்ப போட்டு கண்டிப்பா உட்காருங்க. உங்களுக்கு நல்லா பத்மாசனமோ, இல்ல சுகாசனத்திலேயோ உட்கார்ந்து சின்முத்திரை. சின்முத்திரைங்கிறது இப்படி கை வைக்கிறதுக்கு பேரு சின்முத்திரை. ஸோ இத உங்க தொட பகுதியில வச்சுக்கணும். ஸோ தொடைய நீண்டு வெளிய போயிறக்கூடாது கை. ஸோ கை வெளிய போயிராம உங்க தொட மேல வச்சுக்கங்க. தொடைய நீட்டி இப்படி வெளிய தெரியிற மாரி இப்படி வைக்கக்கூடாது கைய. ஸோ தொட மேல இப்படி கம்ஃபோர்ட்டா வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண போறோம். நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதே மாரி டைட்டான உடை இருந்துச்சுன்னா, தளர்வா இது பண்ணிக்கங்க. ஸோ இப்ப நம்ம மெடிடேஷனுக்குள்ள போலான்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். யாருக்கு இருக்கா? ஓகே. அப்ப மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸோ உங்க மைக்க ப்ராப்பரா ஆஃப் பண்ணிக்கங்க. சத்தம் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்காந்துக்கங்க. கண்ண மூடிக்கங்க. ஓம்ங்கிறத எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆ, ஓ சொல்லக்கூடாது. ஆ தான் சொல்லணும். அந்த ஆ வந்து உங்க அடி வயித்துல ஒரு வைப்ரேஷன குடுக்கும். அத நீங்க ஃபீல் பண்ணணும். ஊ, ஊங்கிறது உங்க மார்பு மைய பகுதியில ஒரு வைப்ரேஷன குடுக்கும். அடுத்து விசுத்தி சக்கரம். த்ரோட் சக்கரால வந்து பார்த்தீங்கன்னா, ங்கிற வைப்ரேஷன குடுக்கணும். ஸோ இதுதான் மெத்தட். நான் ஒரு தடவ சொல்லி காட்டுறேன். அத அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்னு சொல்லும்போது உங்களுக்கு தொப்புள் பகுதிகிட்ட ஒரு வைப்ரேஷன ஃபீல் பண்ணணும் வயிறு பகுதியில. ஊங்கிறது ஹார்ட் சக்கரா. அநாதக சக்கரத்துல அத ஃபீல் பண்ணணும்.
அடுத்து இம்முங்கிறது த்ரோட் சக்கரா, தொண்டையில அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணும். ஸோ ஒரு தடவை சொல்றேன். ஆ ஸோ இதான் மெத்தட். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டேனால ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு. ஸோ நானும் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். சொல்ல சொல்ல நீங்களும் அப்படியே உங்களுக்குள்ள சொல்லிக்கங்க. ஸோ கொஞ்சம் வாய் விட்டே சொல்லுங்க. எப்போதுமே ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வாய் விட்டு சொல்லுங்க. அப்புறமா வாய் முணுங்கலா சொல்லணும். ஓகே, நம்ம தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆ